எத்தனையோ பேர் வாழ்க்கையில் நீங்கள் வந்து நல்லவர் தான், நான் தப்பு சொல்லலை. இது வந்து நான் சொல்கிறது வந்து என்ன தெரியுமா, வட மாநிலத்திலேருந்து வர்றவங்களுக்கு நம்ம தான் காப்பாற்றணும். நம்ம உரிமை அது. நீங்கள் வந்து அது ஏனத்தானமோ கம்பெனி ஓப்பன் பண்ணுறது, அது ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணுறதுலையே இருக்கீங்க. அதெல்லாம் வேணாம் சார். முதல்ல போலீஸ் ஸ்ட்ரைட் பண்ணுங்கள். ரயில்வே ஸ்டேஷனில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால நாட்டில் எவ்வளவோ நடக்குது சார். வட மாநிலத்தில் ஒரு பையன், சின்ன பையன், 27 வயசு பையன், அவனை வெட்டுறானுங்க. என் கண்கொள்ளாத காட்சி நான் பார்த்துட்டு நான் வேதனைப்பட்டுங்கிறேன் சார். இது உங்களுக்கு புரியுதா புரியலையா எனக்கு தெரியாது. இது வந்து மக்களுக்காக நான் பாடுபடுறவன் தான். நானும் டிஎம்கே தான், பக்கா டிஎம்கே தான். எங்கள் முப்பாட்டம் காலத்துலேருந்து நான் டிஎம்கே தான். உங்களுக்காக நான் கொடி பிடிச்சிருக்கேன். சில விஷயத்தில் நான் சொல்கிறேன் பாருங்க, நான் வெட்டு குத்துது நான் போனது கிடையாது, அடிதடிக்கு நான் போனது கிடையாது. இந்த பையனை பார்க்குறப்போ வட மாநிலத்தில் அவன் ஹிந்திக்காரன், அவன் இவனுக்குன்னா தெரியும், ஹிந்தி தான் தெரியும். தமிழ் தெரியுமா அவனுக்கு? இந்தியா ஃபுல்லாக ஹிந்திக்காரங்க தான் வந்து பிழைக்கிறதுக்கு வரானுங்க. நம்ம தான் பாதுகாப்பு கொடுக்கணும். நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்க? சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குது? லஞ்சம் வாங்குறதுக்கும், டிரைவிங்கு, ஆக்சிடெண்ட்டு, இந்த மாதிரி தான் பார்க்குறாங்க. பணத்தை தான் பிடுங்குறாங்களா தவிர இது வரைக்கும் யாராச்சும் ஒழுங்காக இருக்காங்களா? தமிழ்நாடு போலீஸு உங்களுக்கு நான் கோரிக்கை கொடுக்குறது இதுக்காக தான். நீங்கள் அதை சீர்குலைக்காமல் பாருங்கள்.